நேற்று நம்ம ஃப்ளோர் டைலிங் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வால் டைல். ஓகே, பாத்ரூமில் வால் டைல் பண்ணுறோம் இல்லையா, அந்த வால் டைலுக்கு ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ டைல்ஸ் வேணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, இதுதான் ஒரு டாய்லெட்டோட சைஸ். ஓகேங்களா? டாய்லெட்டு டோர். ஓகே, ஓகே, இந்த டாய்லெட்டோட சைஸு இன்னர் சைஸ் எடுத்துக்கலாம் 5 feet, இந்த இன்னர் சைஸு 6 feet. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு டாய்லெட்டு ஹைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹைட்டு 10 அடின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு டாய்லெட் அதில் டோர் ஹைட் வந்து 7 feet இருக்கும். ஓகே, அந்த 7 feetல நம்ம ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டுவோம். இந்த எங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாக இதெல்லாம் டைல்ஸ் ஒட்டுவோம். ரைட்டுங்களா? இது எல்லாமே டைல்ஸ். ஸோ இப்போ இந்த டைல்ஸ் ஒட்டினா நமக்கு இப்போ 7 feet கொண்டான டைல்ஸு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்போ டாய்லெட்டு இதுதான் வால்னு வச்சுக்கோங்க. ஸோ வால், இந்த வாலில் ஒரு சைடு டோர் இருக்கு. ஸோ இது 7 அடி மட்டம். ஓகே, அப்போ இது இந்த சைடு. ஓகேங்களா? இது 1 phase 1, இது phase 2, இது phase 3, இது phase 4. 1 2 3 4 சைடு ஆச்சுங்களா? இப்போ phase 1 சைடு எவ்வளோ நமக்கு இருக்குங்க? 6 அடி. ரைட்டா? phase 2 phase 3 இருக்கா? phase 2 இருக்கா? 6 அடி phase 2. அப்போ phase 1க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது phase 2, அது வந்து 5 அடி. ஸோ 3 வந்து 6 அடி 5 அடி. ரைட்டுங்களா? அப்போ டோட்டலாக எத்தனை அடினா நமக்கு 5 11 11 22 அடி. ரைட்டுங்களா? டோட்டல் நீளம் இது 22 அடி. ஓகே, 22 அடியில் டோருக்கு நம்ம ஒரு 2 அடி மைனஸ் பண்ணலாம். 2 அடி மைனஸ் பண்ணலாம். 2 to 2 அடி. நமக்கு வீட்டில் 2 அடி to 2 அடி மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு 3 அடி கூட எடுத்துக்கலாம். ஓகே, டோர் ஓப்பனிங் 3 feet 22 feetல மைனஸ் 3 feet. அப்போ 19 feet டோட்டல் நீளம். ஓகேங்களா? இந்த டோட்டல் நீளத்தில் நமக்கு டைலு ஒட்ட வேண்டிய ஏரியா 7 அடி தான். ரைட்டுங்களா? ஸோ டைல் ஒட்ட வேண்டிய ஏரியா மொத்தம் 7 அடி. ஓகே, அப்படிங்கிறப்ப நமக்கு நீளம் தெரிஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? நீளம் நமக்கு ஓவரால் சுற்றளவு தெரிஞ்சிச்சு. சுற்றளவு இந்த ஹைட் நமக்கு 7 அடி தெரியுமா? இன்ட்டு 7. ஓகே, அப்போ மொத்தம் எவ்வளோ அடிங்க? நம்ம இப்போ இந்த ஏரியா பாத்ரூம் டோர் ஏரியா மைனஸ் பண்ணியாச்சு. லெஸ் பண்ணது தான். ஓகேங்களா? அப்போ 7 அடி. அப்போ எவ்வளோ வருங்க? இதில் 20னா 140. 140ல் ஒரு 7 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருங்க? 133. ரைட்டா? ஸோ 133 சதுர அடி இந்த டாய்லெட்டில் மொத்தம் டைல்ஸ் ஒட்ட வேண்டியிருக்கு. ஓகேங்களா? இந்த 133 அடியில் இனி ஒரு 4 அடி குறைக்க வேண்டியிருக்கும். எதுக்குன்னு சொல்லுங்கள்?
நம்ம எந்த சைடாக ஒரு சைடு டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் கொடுவோமா, வென்டிலேட்டர் வைப்போமா, அப்போ 133 அடியில் -2 × 2, அப்போ 4 அடி மைனஸ் பண்ணோம். 133 அடிக்கு -4 பண்ணால் 129 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஓகே, ஸோ நமக்கு மொத்தம் இந்த டாய்லெட்டு டைல்ஸு மொத்தம் 129 ஸ்கொயர் ஃபீட்டு ஒர்க் இருக்குது. ஓகேங்களா, இந்த 129 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம எவ்வளோ டைல் வாங்குறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது இப்போ பார்க்கலாம். நம்ம டைல்ஸோட சைஸு ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட்டுங்களா, ஸோ 129 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா, இந்த 129 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு ஒரு மொத்த டைல்ஸ் நம்பர்ஸு ஹவு மெனி நம்பர்ஸ் டைல்ஸ் வேரி. இப்படி பார்க்கணும்னா ஒரு டைல் சைஸு, ஒரு டைலோட டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற சைஸ் என்னன்னா 450 mm by 300 mm, which means 1.5 அடிக்கு 1 அடி. அப்போ ஒரு டைலோட ஏரியா சொல்ல போனால் 1.5 அடிக்கு 1 அடி பண்ணுறப்ப 1.5 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா, 1.5 ஸ்கொயர் ஃபீட்டு டைலு வேணுங்க. ஓகே, அப்போ நமக்கு மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பண்ணோம், டோட்டல் ஏரியா ஆஃப் டாய்லெட் டைலிங் ஒர்க். அப்போ டைலிங் ஒர்க்கு 129 ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணணும். அதுக்கு ஒரு டைலோட ஏரியா 1.5 ஸ்கொயர் ஃபீட். ரைட்டுங்களா, ஸோ 129 / 1.5 பண்ணால் டோட்டலாக நமக்கு 86 டைல் வேணும். புரியுதுங்களா, ஒரு டைலோட சைஸு 450 / 300 அறந்தா 450 300 அறந்தா. ஓகே, 86 டைல்ஸ் வேணுங்க. 86 டைல்ஸு இந்த சைஸில் வேணும். 450 / 300 1.5 அடிக்கு 1 அடி. ஓகே, 86 டைல்ஸு நம்ம ஒரு பாக்ஸில் 13 to 13 நம்பர்ஸ் இருக்கும் பாக்ஸு, அல்லது 15 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 86 டைலுக்கு வால் டைலுங்கிறதுனால வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இதுக்கு 5% வேஸ்டேஜ். ஓகே, ஸோ 5% வேஸ்டேஜ் 4.3 பீஸ் டைல் வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 5 டைல். ஓகேங்களா, அப்போ 86 + 4, ஸோ அப்ராக்சிமேட்டாக 5 or 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ 86 + 4 90 டைல்ஸ் வேணும். ஓகே, டோட்டல் நமக்கு பாக்ஸ் சொல்ல போனால் 90 / 10 9 பாக்ஸ், or 90 / 15 6 பாக்ஸஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கலான்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த சிம்பிளான மெத்தடை உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.